வீட்லயே காயின் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அன்சால்டட் பட்டர் 25 கிராம் எடுத்துக்கணும். அது கூடவே பவுடர் பண்ண சுகர் 50 கிராம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு முட்டையை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்ணிலா எசன்ஸையும் கொஞ்சமா அதுல சேர்த்துக்கணும். மைதா 62 கிராம் எடுத்துக்கணும். அது கூடவே பேக்கிங் பவுடர் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிக்கணும். அப்புறம் இந்த மைதா மாவை முட்டை, சக்கரை, வெண்ணெய் எல்லாம் கலக்கி வச்சிருந்த கலவையில சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கிரீம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிக்கணும். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லனா நீங்க வீட்ல இருக்க பால் கவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேல ஒரு பட்டர் பேப்பரை போட்டு பிஸ்கட்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். ஓடிஜில ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வச்சாலே இந்த பிஸ்கட் ரெடி ஆயிரும். இதுல நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பிஸ்கட் ரொம்பவே கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும்.